ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவி வ்ளாக்ஸ். ஒரு வழியாக நம்ம துபாயை விட்டு கிளம்புறோம். இன்றைக்கி தான் நமக்கு லாஸ்ட் டே. நாளையோட துபாய்க்கு டாட்டா. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை வாங்குறதுக்காக கிளம்பிகிட்டு இருக்கோம். நான் மட்டும் தான் போகிறேன். ஏன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வாங்குறதுக்கு தான் கிளம்புறேன். எப்படி நம்ம டிஷர்ட் சூப்பராக இருக்கா? ஓடாய் மனிதன் நல்லா இருக்குல்ல? ஓகே, இப்போ வாங்க நம்ம போய் ஷாப்பிங் ஆரம்பிப்போம். ஸோ வெல்கம் டு திவி வ்ளாக்ஸ். ஃபைனலாக எங்களோட பேக்கிங் ஃபுல்லாக முடிஞ்சு. இதுதான் என்னோட மொத்த லக்கேஜுமேவும். இது எப்படி தூக்கி போக போகிறோன்னு தெரியல. இப்போ மொத்தமாக தூக்கி கிளம்ப வேண்டியது தான். ஃபைனலாக எங்களோட துபாய் பயணம் இதோடு முடிஞ்சு. எல்லா லக்கேஜையும் கட்டிக்கிட்டு கிளம்பியாச்சு. நம்ம கோஸ்டிங் எல்லா பெட்டையும் தூக்கிட்டு போகிறாங்க. நம்ம குட்டியாலும் ஒரு பூட்டியை தூக்கியாச்சு. தூக்கிட்டு போங்க. ஃபைனலாக நாங்கள் எங்களோட ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ட்ராலிலாம் வச்சு ரெடி ஆயாச்சு. ஒரு ட்ராலி பத்தலை, ஒன்றுக்கு 2 தூக்கிட்டு இருக்கோம். அங்கே ஒரு ட்ராலி, இங்கே ஒரு ட்ராலி. இனி நம்ம உள்ளே போய் வெப் செக்இன் பண்ணிவிட்டு அடுத்து என்ன ப்ராசஸ்ன்னு பார்ப்போம். எங்களோட செக்இன் முடிஞ்சு. இனி போய் அடுத்து இமிக்ரேஷன் ப்ராசஸ் பார்க்கணும். ஸோ ஃபைனலாக எங்களோட செக்இன் முடிச்சு எங்களோட பாஸ்போர்ட் வித் வெப் செக்இனோட இப்போ நம்ம அடுத்து இமிக்ரேஷன் ப்ராசஸ் போகலாம். நம்ம இமிக்ரேஷன் Say welcome to Divi Vlogs. Say welcome to Divi Vlogs. எப்படி எங்க ஆளு எமிகிரேஷன்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் எங்கள் கேட்டுக்கு போயிட்டு இருக்கோம். 1ஆம் நம்பர் டெர்மினல். இங்கேருந்து தூரம் நடக்கணும், முடியாது நடக்கிறதுக்கேவும். Divi Vlogs. What is your name? What is your name? ஃபைனலாக நாங்கள் எங்களோட எல்லா ப்ராசஸிங் முடிச்சுட்டு உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இனி அப்படியே நாங்கள் எங்களோட லான்ச்சுக்கு போக வேண்டியது தான். அங்கே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்படியே போகணும். இல்லாட்டி ரொம்ப டயர்டாகிடுவோம். ஏன்னா காலைல 5 மணிக்கு ஃப்ளைட்டு. இதுதான் எங்களோட லான்ச்சு. இங்கே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா சர்டன் கார்டு இருக்குது. அந்த கார்டு இருந்தால் தான் நம்ம என்ட்ரி ஆக முடியும். இல்லாட்டி பே பண்ணணும். கிரெடிட் கார்டோ இல்லை ட்ராவல் கார்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லான்ச் அக்சஸ் இருக்கான்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் அந்த கார்டை காட்டினா போதும். உங்களுக்கு ஃப்ரீயாக என்ட்ரி உள்ளே போயிடலாம். ஃபுட்டுலேருந்து ட்ரிங்க்ஸ்லேருந்து எல்லாமே அன்லிமிட்டட் ஃப்ரீ தான். 3 மணி நேரம் வரைக்கும் உள்ள ரெஸ்ட் எடுக்கலாம். நம்ம ஃப்ளைட் டைம் இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியாக உள்ள ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம பாட்டு கிளம்பிட்டு இருக்க வேண்டியது தான். நாங்கள் அதான் டைம் இருக்கிறனால உள்ளே எங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட வேண்டியது சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் டைம் கிளம்ப வேண்டியது தான். மம்மி கமான், வீடியோவுக்கு போஸ்ட் கொடுங்க. அங்கே பாருங்க எங்கால எப்படி போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு. ஷாருக் கான் நினைப்பா மனசுல. நம்மளோட ஃப்ளைட் வந்தாச்சு. ஃப்ளைட்டை பார்த்தோன்னே மேடம்க்கு ஒரே எக்ஸைட்டு. பக்கத்தில் இருந்த பொண்ணை கூப்பிட்டா ஃப்ளைட்டை பாரு சொல்லி காட்டிட்டு இருக்கா. மம்மி, ஆர் யூ எக்ஸைட்டட்? இவங்க கூப்பிட்டு காட்டிட்டு இருக்கானுங்க இது ஃப்ளைட்டு. போர்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. எங்கால் இப்போ ஃப்ளைட் ஏற போறாங்க. நான்லாம் ஃப்ளைட் ஏறினது எப்போ? என்னோட 33 வயசுல ஏறினேன். ஆனா எங்க மேடம் பிறந்து 1 மாசத்துலயே ஃப்ளைட் ஏறிட்டாங்க. இது அவங்களுக்கு 5வது ஃப்ளைட்டு, 6வது ஃப்ளைட்டோ. ஏன்பா இது அவங்களுக்கு 5ஆ 6ஆ? வாங்க நம்ம ஃப்ளைட்டுக்கு போகலாம். இதான் நம்ம போகக்கூடிய நம்மளோட ஃப்ளைட். எஸ் மம்மி. ஹலோ, ஆர் யூ ரெடி டு ஃப்ளை? ஃபைனலாக நாங்கள் எங்களோட ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்களோட ஃப்ளைட்டு. நான் ஸ்பைஸ் ஜெட்டு. அதில் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ளைட் தான் மதுரைக்கு.
அதில் வந்து ஸ்பைஸ் ஜெட்டு. நான் டிக்கெட் புக் பண்ணது வந்து ஸ்பைஸ் மேக்ஸில் தான் புக் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் லெக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், உட்காந்து போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும், எல்லாம் முட்டி தட்டிக்கிட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே ஃபுட்டை கொண்டு வந்துட்டானுங்க. ஃபுட்டு அந்த அளவுக்கு ஸ்பைஸ் ஜெட்டில் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கிட்ஸுன்னு சொல்லி கிட்ஸுக்கு வேறு ஃபுட்டு, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பே. கிட்ஸுக்கு நம்ம ஸ்பைஸ் மேக்ஸ்னால் நார்மல் ஃபுட் வந்துடும், கிட்ஸுக்கு வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அதில் உள்ள திறந்து பார்த்தா ஒரே ஒரு பர்கரு, ஒரு ஜூஸு, இதுதான் இருந்துச்சு, வேற ஒன்றுமே இல்லை. வேற வழி இல்லை, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி வச்சுட்டு கொடுத்தோம். ஆனால் பாப்பா சாப்பிடல. கடைசியில் அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. அப்படியே பஞ்சுமத்திக்கு மேலே கிளம்புற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு இப்போ ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. பக்கத்தில் மதுரை பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ அப்படியே இதுதான் எங்களோட மதுரை பார்டர் அப்படின்னு சொல்லலாம். வேற வந்து பார்த்தா தெரியலை. ஃபைனலாக நம்ம மதுரைக்கு ரீச் ஆயாச்சு. ஒரு வழியாக நேரம் போனதே தெரியல, 4.5 மணி நேரம் எப்படா ஓடுறது, கரெக்டாக வந்து ரீச் ஆகிட்டோம். இனி பேக் டு மதுரை ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு அப்புறம். நடுவில் 2 தடவை வந்தது, பட் ஆனால் அது லாங் இல்லை. இந்த தடவை டோட்டல் லாங்கு. இனிமேல் பேக் டு மதுரை, அவ்வளோதான். ஒரு முறை ஃபைனலாக லேண்ட் ஆயாச்சு. டேக்கப் சூப்பராக இருந்தது, பட் லேண்டிங் தான் வந்து நம்மால் சடனாக ஒரு பிரேக்கை போட்டு இதாகிட்டாப்ல. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருந்தது. ஓகே, நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம திவி பிளாக்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. மறந்துடாம அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைபையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். until then bye, take care.